ஃபைனலி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் நாளை பதவியேற்க உள்ளார் தமிழக முதல்வராக. ஸோ இந்த இடத்துக்கு வர்றதை வந்து ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டோம், இதெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றத கணிச்சு நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அண்ட் தென் இறுதியாக அதுதான் நடக்குது. இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு சினிமா மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது. உடனே வந்து சினிமாவுக்கு போயிட்டான்னு உடனே திருப்பிடுவாங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். ஒரு படம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன கான்செப்டாக இருக்கும்? ஹீரோ, வில்லன், கடைசியாக வந்து ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் வரும். அப்படியே வந்து மூவி வந்து அப்படியே மசாலா கலந்து சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, ஃபைட்டு, லவ் இதெல்லாம் போய் அப்படியே வந்து கடைசியாக வந்து கிளைமேக்ஸில் வில்லன் அடித்து ஜெயிப்பார், ஹீரோ வின் பண்ணுவார். இதுதான் வந்து ஒரு படம் பேசிக்காக எடுத்திங்கன்னா. இதில் ஹீரோ வந்து ரிசல்ட் அன்றைக்கே நம்ம ஒரு கணிப்பு வந்து சொல்லிட்டோம். இதுதான் ரிசல்ட் வந்துருச்சுப்பா, அவ்வளோதான் முடிஞ்சு, இதான் நம்பர்ஸு, ஓகே. கிளைமேக்ஸ் என்ன, பதவி இருக்கும்போது என்ன இருக்கணும், என்ன இருக்கும், யாருக்கிட்ட இருந்து வரும் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். இடைப்பட்ட காலத்தில் இந்த மசாலா ஆட் பண்ணுறது, சென்டிமெண்ட்டை போடுறது, அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இதெல்லாம் கொண்டு வரதை மீடியா வந்து அந்த வேலையை சூப்பராக செஞ்சுட்டாங்க. அதற்கு ஹேட்ஸ் ஆஃப் டு மீடியா. ரொம்ப அழகாக செஞ்சாங்க. ஆனால் அதில் இரையானது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தான் இந்த மசாலா மேட்டரில் வந்து இரையாயிட்டாங்க. அதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஆட்சி வெறியில, அதிகார வெறியில என்ன பண்ண போறோம் அப்படின்றதே தெரியாம, என்ன நடக்குதுன்னு தெரியாம, நம்ம போறதுதான் சரியான ரூட்டுன்னு நினைச்சு முட்டு சந்தில போய் முட்டி நின்ட்டாங்க. 2 பேருக்கும் போய் முட்டி நின்னதுக்கு அப்புறம் தான் இருந்தது முட்டு சந்து அப்படின்னு. என்னடா திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து தாவேகாவை எதிர்த்து ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிளம்பிச்சு. அது ரூமராகவே இருந்திருக்கலாம். ஆனா அப்படியா அப்படின்னு இவங்க கிட்ட கேட்கும்போது, அதிமுகவும் மறுப்புறாங்க, திமுக மறுப்புறாங்க. அப்புறம் அதிமுகவை இந்த மாதிரி வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு முதல்வர் சொன்னா ஏத்துக்கோன்னு திமுகல இருந்து ஒருத்தர் முக்கியமான ஆளு சொல்றாரு. இந்த பக்கம் அதிமுகல இருந்து ஒருத்தர் டிபேட்ஸ்ல பேசும்போது அவரும் வந்து கலகலகலான்றாரு. ரைட்டரா, அப்ப முயற்சி பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, திமுகவுல இருந்து அதிமுகவுக்கு அழைப்பு போனதா ஒரு சைடு, நீங்க ஆட்சி அமைங்க, ஆனா தாவேக மட்டும் ஆட்சி அமைக்க கூடாது, இந்த மனுஷன் மட்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, விஜயை மட்டும் நம்ம ஒரு நாளும் பதவியேற்ற விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இந்த பக்கம் பிரஷர். இந்த பக்கம் என்னடான்னா, காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு போயிடுச்சுப்பா. காங்கிரஸ் போன உடனே பாஜகவுக்கு பொங்கிருச்சு. அவனை ஒரு நாளும் பதவி ஏற்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுகவோட அண்டர் டீலிங். இந்த வாட்டி வெளிப்படையாவே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு எந்த மாதிரியான டீலிங் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அப்புறம் தான் சுதாரிச்சிட்டாங்க. ஐயோ இன்னமும் நடக்குதுடா, வெளியே நம்ம வாட்டின்னு என்னவோ பண்ணிட்டோம், வெளியே வேற மாதிரி இமேஜ் போயிடுச்சுன்னு சொல்லி கூட்டணி கட்சிலாம் திரும்பி பார்த்தாங்க. டேய், இவ்வளவு நாளா என் கூட இருந்துகிட்டு வேலை ஆகணும்னா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு என்னைய வந்து முட்டாளாக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க கூட்டணியில இருந்தவங்க. இந்த கல்லாப்பட்டி கூட்டணி எப்படி உடையுறத உடைச்சு காட்டிட்டாரு ஈஸியா. இது கொள்கை கூட்டணி, இது தேர்தலுக்கான கூட்டணி இல்லை அப்படின்னு முன்னாடி பேசிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு வந்து இது தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லி உடைச்சு வெளியே வந்தாங்க. காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களோட இங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொண்டு இந்த கூட்டணிக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வந்துட்டாங்க. போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த உள்ள இருந்து ஆதரவு தெரிவிக்கிறது, வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம்லாம் சொல்றாங்களே. தோழர் சண்முகம் கூட பேசியிருந்தார். நாங்கள் வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம், இந்த ஆட்சியில் நாங்கள் பங்கு கொள்ளல, எங்களுடைய கூட்டணி தொடருது, கூட்டணி கிடையாது, இது ஆதரவு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னா என்னென்ன அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். அதை கிளாரிஃபை பண்றேன். நிறைய பேருக்கு மெசேஜில் கிளாரிஃபை பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ மூலமா கிளாரிஃபை பண்ணலாம் தான் இந்த பதிவே ஆரம்பிச்சோம். முக்கியமா உள்ள இருந்து ஆதரிக்கிறது, வெளியிருந்து ஆதரிக்கிறதுனா என்னங்க அப்படின்னா, ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு. ஆனா தனிப்பெரும்பான்மை இல்லை, மற்ற உறுப்பினர்களுடைய வாக்குகளை வாங்கி அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத நம்ம இத்தனை நாளா பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். இதுல 2 விதம். ஒண்ணு உள்ளிருந்து ஆதரவு, வெளியிருந்து ஆதரவுன்னு. உள்ளிருந்து ஆதரவுனா ஒன்றும் இல்லை, காங்கிரஸ் இப்ப எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு உள்ளிருந்து ஆதரவு. நாங்கள் உங்களுடைய கட்சியை ஆதரிக்கிறோம், 5 எம்எல்ஏக்களும் உங்களுக்கு வாக்களிப்பாங்க, ஸோ உங்களுக்கு பெரும்பான்மை நிரூபித்து எங்கள் 5 எம்எல்ஏக்கள் வாக்களிப்பாங்க, ஆனால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், அமைச்சரவையில் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லி 2 அமைச்சரவை பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அமைச்சரவையில் பங்கு எடுத்துக்கிட்டா இந்த ஆட்சியில் அவங்களுக்கு பங்கு, இது நல்லதோ கெட்டதோ இந்த ஆட்சியில் எது நடந்தாலும் அவர்களுக்கும் அது வந்து போய் சேரும். கிரெடிட்டும் சரி, இல்லை டெபிட்டும் சரி, ரெண்டுமே வந்து போய் சேரும். ஆனால் வெளியிருந்து ஆதரிக்கிறவங்க, நான் உனக்கு ஓட்டு போடுறேன்ப்பா, என் எம்எல்ஏ 2 பேர் வராங்க, கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஎம், சிபிஐ 4 பேர் வராங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க ஜோசப் விஜய் எனும் இது அந்த கட்சியுடைய தலைவருக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுவாங்க. ஓட்டு வாங்கிக்கங்க, பெரும்பான்மை நம்பர் வந்துடும். ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, ஆட்சி அமைச்சுக்குங்க, ஆனால் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கிடையாது. நீங்கள் ஏதாவது தவறு செய்தால் நான் சுட்டி காட்டுவேன், எதிர்கட்சியாக நான் போராடுவேன்,
இதெல்லாம் நான் செய்வேன், சட்டமன்றத்தில் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு எதிர்கட்சியாக தான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான், இல்லை எந்த ஒரு குழப்பமும் தேவையில்லை. நடக்கக்கூடிய ஆட்சிகள் சில நாளும் கழிச்சு சப்போஸ் இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொன்ன மாதிரி ஏதாவது அலங்கோலம் நடக்குது, ஏதாவது மக்கள் விரோத போக்கு நடக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் போகுது அப்படின்னா அந்த நேரத்துல இவருடைய ஆதரவை வாபஸ் வாங்குறது சுலபம். கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிருந்து ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் நாங்க விஜய் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்குறோங்க, எங்களுக்கு அவர் மேல வந்து நம்பிக்கை இல்லை, அதனால வந்து நீங்க பெரும்பான்மையை இழக்கிறீங்க. ஆளுநர் உடனே என்ன சொல்லுவாரு, நீங்கள் சட்டமன்றத்தில் உங்களுடைய பெரும்பான்மை ஆதரவை இழக்கிறீங்க, உங்களுடைய பெரும்பான்மை வாக்கு எண்ணிக்கையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொடுத்துருவாரு. அந்த நாளுக்குள்ள வேற யாருக்கிட்டையாவது ஆதரவு கேட்டு வாங்கலாம், இல்லைன்னா அவங்க கிட்டேயே பேசி திரும்பவும் ஆதரவை வாங்கலாம், இல்லைன்னா ஆட்சி கலைக்கப்பட்டு ரீஎலெக்ஷன் நடத்தப்படும். அது ஒரு ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ் எலெக்ஷனாக திரும்பவும் நடக்கும். திரும்பவும் பெரும்பான்மையோட யார் வராங்களோ அவங்களுக்கான ஆட்சியை அமைத்து கொடுக்கப்படும். இதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் எல்லாரும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த மெசேஜை வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த ஆட்சியில நாளைக்கு ஆட்சியில அமர போற திரு விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்மலாம் அட்வைஸ் சொன்னா கேட்பாங்களா அப்படின்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட் சரியா இருந்தது அப்படின்னா சொல்லுங்க. அதை எடுக்கக்கூடிய இடத்துல தமிழக வெற்றிக் கழகம் எல்லா பக்கங்களையும் வேலை செய்யறாங்க. ஸோ அடுத்து மலரக்கூடிய ஆட்சி ஒரு மக்கள் ஆட்சி அமையணும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் சேர்த்து சொல்லிக்கிறேன். முக்கியமா நாளைக்கு ஆட்சி அமைகிறதுக்கும் இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்ததுல இந்த ஒரு 5-6 நாளா வந்து மீடியாஸ் எந்த அளவுக்கு ட்ரையல் பண்ணாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, திமுக சைட்ல இருந்து உக்காந்துக்கிட்டு இருக்கவங்க இந்த வெற்றியையும் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த கூட்டணியையும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆதரவு கொடுத்த எல்லாரையும் முதலமைச்சர் என்ன சொன்னாரு, முதல்ல இந்த ஆட்சி அமைகிறதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் தடங்களாக இருக்க மாட்டோம்ட்டு பின்னாடி போய் எல்லாத்துக்கும் முட்டுக்கட்ட. அதிமுக அதுக்கு ஒரு படிக்கு மேல நான் முதல்வர் ஆவேன்னு சொல்லிட்டு இந்த இந்த அம்பானி அப்படின்னு ஒரு படம் ஏதோ ஒன்று கருணாஸ் அப்படின்னு நிற்பார்ல, நான் அம்பானி ஆவேன்னு, அந்த மாதிரி அவர் நான் முதலமைச்சர்னு 40 எம்எல்ஏவும் தூக்கி சுத்திக்கிட்டு இருக்காரு. இவங்க எதுக்கு பாண்டிச்சேரி கூட்டமானு எனக்கு புரியல. அங்க கூட்டமை வச்சுக்கிட்டு 118 தொகுதிகளின் பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமையும், நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமா பேட்டி வர கொடுக்குறாரு. மக்கள் நம்புறாங்க அதிமுக ஆட்சி வரும்னு சொல்லி இன்னொரு பெரிய மனுஷன் அவர் பேசுறாரு. என்ன நடக்குதுன்னே புரியல. தன்னிலை மறந்து இவங்கெல்லாம் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் விஜயண்ணா மட்டும்தான். பாவத்தெல்லாம் எங்க போய் கழுவ போறீங்க? இதாவது பரவாயில்ல, ஏதாவது லைம் லைட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த குறுக்கா முறுக்கா ஏதாவது ஓடிக்கிட்டே இருக்குல்ல ஒரு கட்சி, அதெல்லாம் இப்ப நியூஸ்காரன் கண்டுக்கிறது கூட கிடையாது. முன்னாடியாவது விஜய் பத்தி எதனா பேச கண்டுவாங்கன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க, இப்பவும் திட்டிகிட்டே இருக்காங்க. அது ஒரு மன நோய்ங்க. அது வந்து ஒன்ஸ் வந்து வந்துருச்சுன்னா அது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல மறையாது, கொஞ்ச நாள் ஆகும். இப்போதான் வந்து அந்த யதார்த்தத்துக்கு வந்திருக்காங்க. அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த மனநோய் வந்து போயிடும். அதனால கவலைப்படுறதுக்கோ இல்லை கஷ்டப்படுறதுக்கோ எந்த ஒரு தேவையும் இல்லை. கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடும். ஏன்னா யாரும் கண்டுக்காம விட்டாங்கன்னா அந்த மனநோய் வந்து சரியாயிடும். எல்லாரும் வந்து கண்டுக்கிட்டு, ஐயோ நீ என்னடா இப்படி பேசுறியே, என்னடா நீ எங்க அண்ணன் நீ அப்படி பேசிட்டான்னு அண்ணன்லாம் வந்து நிறைய பேர் வந்து அதெல்லாம் கண்டுக்காம விட்டது காரணம் தான். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியல, இன்னைக்கு விஜய் அவர்கள் நேர்ல சந்திச்சு கூட்டணி கட்சி தலைவர்கள், ஆதரவு கொடுத்த கட்சி தலைவர்களை நேரில் வந்து விஜயனை சந்திக்கும் போது அந்த எளிமை, அவங்க பேசும்போது அந்த உரையாடல்கள், அந்த உரையாடலை வெளியே வந்து அவங்க பேட்டியில வந்து கொடுத்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து விஜயனே பேட்டி கொடுத்தாலும் இந்த அளவுக்கு அது தெளிவாக வந்து ரீச் ஆயிருக்காது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் அவங்க வந்து வெளியே சொல்லும்போது நான் எந்த மாதிரியான ஆட்சி கொடுப்பேன்ற உத்தரவாதத்தை அவரே கொடுத்தாரு அப்படின்றத அவங்க வந்து விலைக்கு சொல்லும்போது ரொம்ப தெளிவாக இருந்தது. அண்ட் தென் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி தொடர்ந்தால் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சி அப்படின்னு இல்லை, மக்களாட்சி அதுதான் வந்து எங்களுக்கு முக்கியம். மக்களுக்கான ஒரு ஒரு அரசாக இந்த அரசு விளங்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நம்புகிறோம். இன்னும் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு போகக்கூடிய திட்டங்கள் எதுவும் நிறுத்தக்கூடாது அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வந்து வச்சுருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள். அதை தாண்டி சண்முக ஐயாவுக்கு வந்து டப்புன்னு ஒரு கோவம் வந்துச்சு. ப்ரெஸ் மீட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏங்க திமுகவுடைய இசைவு இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க இது எங்கள் கட்சிங்க, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டி, எங்களுக்கு வந்து எங்கள் கட்சி நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை பண்ணி நாங்கள் முடிவு எடுத்துக்குவோம், அதுக்கு திமுக தலையிடணுன்ற அவசியம் கிடையாது, அவங்க கிட்ட கேட்டு தான் நாங்கள் இதை செய்யணுன்ற அவசியம் கிடையாதுன்னு அதுக்கு ஒரு கோவம் வந்துச்சு. அடுத்து ஏங்க பாராளுமன்ற தேர்தலையும் இப்படி தானே, ஏங்க இன்னைக்கு நடக்கிற விஷயத்துக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு வந்து 2040 நடக்க போகிறதுக்கெல்லாம் வந்து பதில் வேணுமா? இன்னைக்கு நடக்கிறதுக்கு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்ட்டு அதையும் வந்து போட்டு உடைச்சிட்டாரு. ஸோ ஏடாவணமா ஏதாவது கேட்கணுமேன்ற மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்குலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் மூக்கு உடையப்படும். ஸோ எல்லா கட்சிகளுக்கும் அவர்களுடைய சுயமரியாதையை கொடுக்கணும் அப்படின்றது தான். முக்கியமா இது வரைக்கும் பாஜக பி டீம்னு பேசிக்கிட்டு இருந்தவங்கலாம்
இந்த மனுஷன் பாஜக அந்த அணியில இருக்கக்கூடிய யாரையுமே இன்னும் கூட்டணிக்கு கூப்பிடவும் இல்லை, சீண்டவும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து கியா போல்தே இப்படிதான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இந்த பாஜக பி டீம்ன்ற சாயம் வராது. ஏன்னா காங்கிரஸ் நம்ம கூட இருக்காங்க. உண்மையான பாஜக பி டீம் யாருன்றது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தெல்லாம் அதிமுகவை கூட ஆட்சியில் அமர்த்திடலாம்டா பரவாயில்லடா அப்படின்னு பேசினாங்கல்ல. அதனாலதான் கடைசி நேரத்தில் யுஎம்எல் கூட வெளியே வந்துருச்சு. அது அன்எக்ஸ்பெக்டட். நானுமே அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அங்கே வந்து வெளியே வரணும். அதுக்கு ஒரே காரணம் திமுக தான். அது ஒரே காரணம் திமுக மட்டும்தான். அதுதான் வந்து அவங்க செஞ்ச பெரிய சாதனை. இதற்கு பிறகும் வந்து பாஜக பிடிஎம்னு பேசிங்கன்னா என்னன்னு தெரியல. 29 எலெக்ஷன் பாருங்க பாஜக என்ன அடி வாங்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்கள் வேலூர் என்.கே.ஆர்.